இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா அப்படின்றது இப்போ இருக்க சூழ்நிலையும் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரக் மாஃபியா அப்படின்றவங்க எதன் மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க, வெப்பன் மூலியமா வாங்குறாங்க. எப்படி? ஏன்னா ஏர்போர்ட்ல போலீஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்கு, செக் போஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் மீறி எப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ எம் வீரா. ஹலோ மை டியர் பிஜிஸ். நம்ம சேனல் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. இன்டர்நெட்டை நம்ம பயன் 20% தான், 80% டார்க் வெப்பாக தான் இருக்கு. இது ஒரு வெப். நம்ம நார்மலாக யூஸ் பண்ற கூகுளோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு வெப் தான். அதுக்கு பேர் டார்க் வெப். இந்த வெப்பை வந்து யாராலையும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. போஸ்ட் ஹெட் ஆஃபீஸ். அதனால போலீஸோட டெக்னாலஜி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பல நாடுகள் வந்து முயற்சி பண்ணி இதில் கண்டிப்பா தோத்து போனதுதான் மிச்சம். வேற எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா இந்த வெப்சைட் பிளாக் பண்ணா இதே மாதிரி பல வெப்சைட் உருவாகுது. அந்த வெப்சைட்ல இருக்க யாரையும் கண்டுபிடிச்சத சரித்திரமே இல்லை. ஓகேங்களா? இப்போ வெப்ன்றது வந்து 3 விதமா இருக்கு. சர்ஃபேஸ் நம்ம நார்மலா கூகுள் யூஸ் பண்றோம். அதுல ஃபேஸ்புக் சர்ச் பண்ணோம்னா நார்மலா வரும்ல ஒரு இன்டர்ஃபேஸ், அதுதான் சர்ஃபேஸ் வெப். அதுக்குள்ள போய் லாகின் பண்ணி நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டோம்னா அதுதான் டீப் வெப். இதே அந்த டார்க் வெப்ல நம்ம போக முடியாது. போனோம்னா கன்ஃபார்ம் இதுதான் நெட்வொர்க்கோட இன்னொரு பாதியில ஒரு முக்காவாசி நம்ம பயன்படுத்துறவங்க முக்காவாசி டார்க் வெப் தான். இந்த வெப்சைட்டை வச்சு என்ன கிரிமினல் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி பார்ப்போம். ஒரு 10 விஷயம் சொல்றேன். நீங்க அதுக்குள்ள போட்டு போய் பாத்தீங்கன்னா தலை சுத்திரவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பெரிய மேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ப்ராடக்ட்ஸ். நம்ம பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன? ஹியூமன் ப்ராடக்ட்ஸ், லெதர் ஷூ, லெதர் பெல்ட், லெதர் பேக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி மனிதரோட தோலை வச்சு செய்யப்பட்ட பேக்ஸோ, ஷூஸோ அதை செல் பண்றாங்க. நீங்க ஒரு கொரியர் அனுப்புறீங்க, டேரக்டா 1 to 1 தான் அனுப்புவீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க கொரியர் அனுப்புறீங்க, இங்க இருந்து திருநெல்வேலி மகாராஷ்டிரா போய், மகாராஷ்டிரால இருந்து ஒடிசா போய், ஒடிசால இருந்து வேற நாட்டு போய், வேற நாட்டுல இருந்து அமெரிக்கா போயிட்டு, அமெரிக்கால இருந்து ஆப்கானிஸ்தான் போய், ஆப்கானிஸ்தான்ல இருந்து திருப்பி இந்தியா வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா ஒரு 10 கவர் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு கொரியர்ல. ஓகேங்களா? அந்த ஒரு கவரை பிரிச்சோன்னே நீ போய் இங்க போய் போஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க போய் இவங்க போஸ்ட் பண்ணோன்னா இந்த நாட்டுக்கு போகும். அங்க இருந்து அவங்க அந்த கவரை பிரிப்பாங்க. இந்த நாட்டுக்கு போய் போஸ்ட் பண்ணு, திருப்பி அங்க போகும். இந்த நாட்டுக்கு போய் போஸ்ட் பண்ணு, அந்த நாட்டுக்கு போகும். அதே மாதிரி தான் அப்படி போஸ்ட் பண்ணி அதே மாதிரி தான் பேங்கோ பணம் கைமாறி ஒரு ஆள்கிட்ட இல்லாம பல பேர்கிட்ட போய் சேருது. ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைமையில இருக்காது. ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது அப்படி. ஓகேங்களா? இப்போ நீங்க உள்ள போறது ஒரு ஐபி அட்ரஸா இருக்கும், வேற ஐபி அட்ரஸ் மாறும், திருப்பி வேற செகண்ட் ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால போலீஸால ட்ராக் பண்றது இம்பாசிபிள். ஐபி அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால போலீஸால கண்டுபிடிக்க முடியாது, ட்ரேஸ் பண்ண வாய்ப்பே. இப்பதான் பாத்துக்கிட்டோம்னா ஹிட்மேன் அப்படின்னா நம்ம இப்ப எதுக்க வீட்டுக்காரன் வந்து அவங்கள சண்டைன்னு வச்சுக்கோங்களே, டேட்டா படிக்க வேணாம். அந்த ஒரு வெப்ல போயிட்டு, டார்க் வெப்ல போயிட்டு அவங்கள அடிக்கணும். அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணம் கட்டினா போதும். பணம் அதிகமா இருக்கும். பிட்காயின் கட்டணும். ஓகேங்களா? நார்மலா டாலரோ இல்ல ருபீஸ்ல கட்ட முடியாது, பிட்காயின்ஸ் தான் கட்ட முடியும். ஓகேங்களா? நீங்க அடிக்க தேவையில்ல, அவங்களே போய் அடிச்சுக்கிட்டு கொண்டுருவாங்க. அந்த கை எடுக்கணும்னா ஒரு அமௌண்ட், கால் எடுக்கணும்னா ஒரு அமௌண்ட், அடிக்கணுமா, கையெடுத்து குத்தணுமா, தலை வெட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கிரிமினல் கூலிப்படையே அவங்க வந்து வச்சு நடத்துறாங்க. ஆனா அது யாரு என்ன இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த ஹியூமன் ஆர்கன்ஸ், இப்போ ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு பாத்துட்டோம்னா, கிட்னியே கிடைக்கல அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் மட்டும் போட்டீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கால ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கமிஷன் பேசி ஒரு மனிதனுடைய லைவ் கிட்னியை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இங்க. ஓகேங்களா? இதான் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் டார்க் வெப். ஃபேக் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்தியாவில இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து பேன் ஆயிட்டு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து கிரீன் கார்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கால இருக்கீங்க, ஒரு கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல மட்டும் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணா போதும், உங்க வீடு தேடி கிரீன் கார்டு வரும். அதே மாதிரி ஆதார் கார்டு, யாருக்கு வேணா எப்ப வேணா இந்த மாதிரி வேணா ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஸ்டோலன் டேட்டா, நீங்க வந்து இப்போ ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, அதாவது ஒரு டேட்டாலாம் கிடைக்குது பாத்தீங்கன்னா, ஜாக்ஸ்ல இல்லாம சில பேப்பர்லாம் பாப்பா கீழே கிடக்கும், ஆதார் கார்டு ஜாக்ஸ். அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வெப்சைட்ல போய் விற்கிறதுக்கு பெரிய காசு கொடுக்குறாங்க. $1000 கிட்ட கொடுக்குறாங்க ஒரு டேட்டாவுக்கு. டேட்டானா வேற ஒன்றும் இல்லை, உங்களோட இமெயில் அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பரு, உங்க போட்டோ, இதுதான் உங்களோட டேட்டா. இது மட்டும் இல்லாம நீங்க ஒன்ஸ் அந்த வெப்சைட்ல என்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹேக்கர்ஸ் வந்து உங்க போனை ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களை ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க. சரிங்களா? நீங்க போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா போனா ஹேக்கர்ஸும் உங்களுக்கு பாதிப்பு, உங்க சைபர் கிரைம் போலீஸும் உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. தேவையில்லாத வேலை தெரிஞ்சுட்டு அவேர்னஸோட இருங்க. விளையாண்டு பார்க்கணும்னு வினையாயிரும். சரிங்களா? இல்லீகல் வெப்பன்ஸ், இப்ப நம்ம ஒரு கன்னு இதெல்லாம்
பாக்குறோம், அது வாங்க ஈஸான கண்ணு தால்ப்பா, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படி மும்பை மும்பைன்னு சொல்லுவீங்க. இப்ப கேஜிஎஃப் படத்துல வரும்ல பெரியம்மா அப்படின்ற பெரிய கண்ணா எப்படி இதுல வாங்குற ஆப்ஷன் இருக்கு எப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல மட்டும் வராது, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆப்கானிஸ்தான், பிரேசில், கனடா, பிரான்ஸ், இது மாதிரி பல நாட்டுல இருந்து ஒரு பார்ட் தான் உங்களுக்கு கொரியர் வரும். அப்படின்னா ஒரு கன்னோட கைப்பிடி, ஹெட்டு, புல்லட், இது மாதிரி தனித்தனியா வரும். கடைசியா உங்களுக்கு ஒரு புக்லெட் வரும், அதுல எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கன் ரெடி. இப்போ கண்டுபிடிக்க முடியாது, ஒரு பாட்டம் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன் பண்ணும்போது ஒரு இரும்பு ராடு மட்டும் தெரியும், ஓகேங்களா. ஏற்பட்ட ஸ்கேன் இரும்பு ராடு தான், கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. இது மாதிரி பெரிய பெரிய இல்லீகல்ஸ்லாம் நடக்குது, நீங்க அவேர்னஸோட இருங்க, சரிங்களா. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப சைக்கோலா இருக்காங்கல்ல, அவன் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து இப்ப இவனுக்கு கையில புல்லட் சுடுங்க என்ன ஆகுதுன்னு பாக்கணும் அப்படின்றது சைக்கோ தனமா காசு கட்டி அவன் டைரக்டா சுடுவாங்க. அவன் சிரிப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு பையன் வந்து யோசிச்சிருக்கான், இடி இடிச்சா ரத்தம் வருமா வராதா அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்படி சர்ச் பண்ண சொல்லியிருக்கான். அப்படி ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே ஒரு ஆள் வந்து லைவா காசு கட்டணும்னு இடி இடிச்சா ரத்தம் வரும்ன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு மனுஷனை கூட்டி போய் அவன் நிப்பாட்டிட்டு இடியெல்லாம் மழை பெய்யுற காலமா இருக்குது, அப்போ அந்த இடத்துல வந்து மேல நல்லா இந்த மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சோன்னே இடி அது மேல இடிச்சிருது, ரத்தம் சதுரி அப்படி இறந்துட்டான். இந்த மாதிரி சைக்கோத்தனமா யோசிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த வெப்சைட்ல இருக்காங்க. தயவு செஞ்சு வெப்சைட்ல போயிடாது. அனிமல்ஸ்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப கொடூரமான முறையில இந்த அனிமல்ஸ்லாம் வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இந்த அவேர்னஸோட இருங்க, யாரும் வெப்சைட்ல போகாதீங்க. 4 பேர்கிட்ட சென்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.